கர்த்தரை நடத்துவதற்கு கொடுக்க மிகப்பெரிய ஒரு வாய்ஸ்ங்கிறது பீஸ். நாம் ஃபார்வர்ட் ஆகலாமா, ஃபார்வர்ட் ஆகக்கூடாதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு எப்படி தெரியும் என்றால் தேவ சமாதானம். நான் சொல்றது புற சமாதானம் இல்லை, ஆவியான கொடுக்கிற தேவ சமாதானம் உங்களுக்கு இருதயங்களை ஆள கடவுது. அது உங்களுக்கு அம்பேர் பண்ணும். ஒவ்வொரு டிசிஷனையும் இது சரி இது சரியில்லைங்கிறது அம்பேர் பண்ணும். தேவ சமாதானம் லீட் பண்ணும். உங்களுக்குள்ள தேவ சமாதானம் மனதை ஆளுகை செலுத்துகிறது என்றால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், மற்றவர்களுக்கு உறவு நல்லா இருக்கும். மனது சமாதானம் இல்லை, மனது அப்படியே குழப்பத்தில் இருக்குன்னா நீங்க எல்லார் மேலையும் அப்படியே எரிஞ்சு விழுவீங்க. அது பெரிய பிரச்சனையா இருக்காது, சாதாரண பிரச்சனையா இருக்கும். நீங்க எல்லார் மேலையும் எரிஞ்சு விழுவீங்க. ஏன் எரிஞ்சு விழுவீங்க? எல்லாரோட ஏன் உங்களால சமாதானமா இருக்க முடியலன்னா உங்க மனது சமாதானமா இல்லை. உங்க மனது என்னைக்கு சமாதானமா இருக்கிறதோ அப்பதான் மற்றவங்களோட இருக்க உறவு சமாதானமா இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? நிறைய மக்கள் குடும்பத்தில் சமாதானம் அல்ல, மனைவி மக்களோட சமாதானம் அல்ல, அப்பா அம்மாவோட சமாதானம் அல்ல, யாருடைய சமாதானம் அல்ல. ஏன் சமாதானம் இல்லைன்னா ஒரு காரியம் ரசிக்கப்படாமல் இருக்கணும். என்ன சமாதானம்? தேவ சமாதானம் இல்லை. ஏன்னா உணர்ச்சி அடிப்படையிலே வாழ்றவங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு, பணம் நல்லா இருக்கு, பண வரத்து நல்லா இருக்குன்னா சூழ்நிலை அடிப்படையில் இருப்பான். இன்னொன்று மனிதர் ரசிக்கப்பட்ட மனிதனாக இருந்து தேவ சமாதானம் மனதை ஆளுகை செலுத்துவதற்கு இடம் கொடுக்காம இருக்கணும். இந்த பவர் ஆஃப் சாய்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, தெரிந்தெடுத்து தேவ சமாதானத்தை மனதில் வைக்கக்கூடிய அறிவு இல்லாமல் இருக்கணுங்க. அப்படிங்க நிறைய மக்கள் பிரச்சனை வரும் பொழுது, உறவுகளில் பிரச்சனை வரும் பொழுது, மனதில் சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் எடுக்கிறாங்க. எல்லாருமே அடுத்தவங்க மேல பழி போட்டுருவாங்க. ஒரே காரியம், குழம்பு சரியா வரலையா, நான் நல்லா தான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க நடுவில். என்ன ஒரு காரியம் சரியா வரலன்னா கூட அவங்க டக்குன்னு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் பழிய போட்டுருவாங்க. எங்க அப்பா அம்மா சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை, நான் வளர்ந்த சமுதாயம் சரியில்லை, எல்லாத்தையும் சரியில்லை. நீங்க அடுத்தவன் மேல பழி போட்டு ஒரு தற்காலிகமான ஒரு சமாதான மனதில் தேடுகிறீர்கள் என்றால் நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனே கிடையாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பொறுப்படுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? லீடர் வேற, நான் பலமா சொல்ல, லீடர் வேற, மேனேஜர் வேற. மேனேஜர் மேனேஜ் பண்ணுவான், லீடர் ரெஸ்பான்சிபிள் எடுப்பான். கர்த்தர் எப்பவுமே லீடரா தான் இருக்க விரும்புறாரு. பொறுப்பெடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், எண்ணத்தை மாத்துறேன், சிந்தையை மாத்துறேன் அப்படின்னா வாழ்க்கை மாறும். நான் சொன்னது புரியுதா? எப்படி இயேசுவை ஆண்டவரா தெரிந்தெடுக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறீர்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் தேவ சமாதானம் மனதை ஆளுவதற்கு ரெஸ்பான்ஸ் எடுங்க. கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறாருங்க. இதுல நான் கலங்க போறது கிடையாது, தவிக்க போறது கிடையாது, மனசோர்வை உள்ள விட போறது கிடையாது. தேவன் எனக்குள்ள சமாதானத்தை வைத்திருக்கிற, அந்த சமாதானத்தை உள்ள வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த தேவ சமாதானம் உங்களை அம்பயர் பண்ணும். உங்களை சமாதானமா வச்சிருக்கு. உங்களை சமாதானமா வச்சிருக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்களோட சமாதானமா இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுறவருங்க, கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். கர்த்தர் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுதும் சரியான டிசிஷன் எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். கர்த்தர் அன்புள்ளவருங்கிறோம், அப்படித்தானே? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புடைய முக்கியமான ஒரு குணாதிசயம் கம்யூனிகேஷன். அன்புனா என்ன செய்யணும்? அன்பு பேசும். தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். தேவன் நம்மோடு கம்யூனிகேட் பண்றார். அன்றைய நேரத்தில் மக்கள் சொல்றாங்க இல்லையா, கர்த்தர் என்ற சொன்னாரு, கர்த்தர் என்ற சொன்னாரு, கர்த்தர் என்ற சொன்னார். அப்படிலாம் கேட்டிருக்கீங்களா? அம்மா சிலர் கேட்கணும், என்னதான் சொல்றாரு, நம்மகிட்ட தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்காரு. நேத்துல ஒரு அம்மா, பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு, என்கிட்ட மட்டும் ஒண்ணுமே பேச மாட்டேங்காருச்சு. எல்லார்ட்டையும் கர்த்தர் பேசுறாருங்க. ஏன் பேசலன்னா கர்த்தர் எப்படி பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியல.
கர்த்தர் எல்லா காலத்திலும் பேசுறாருங்க. எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் எல்லாரோடும் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு அந்த அந்த குரலை ஐடென்டிஃபை பண்ண தெரியல. கர்த்தர் பேசுறாரு உங்களுக்கு தெரியல. கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ஸ்ங்கிறது பீஸ்ங்கிறது ஒரு வாய்ஸ். கர்த்தருடைய வாய்ஸுங்க. சமாதானங்கிறது தேவனுடைய வாய்ஸ், தேவனுடைய சத்தம். பீஸ் எங்க இருக்கு? ஆவியில் இருக்கு. ஆவிங்கிறது ஒரு மனுஷன். ஆவிக்கு ஃபீலிங் இருக்கா? சரீரத்துக்கு ஃபீலிங் இருக்கா? மனசுக்கு ஃபீலிங் இருக்காங்க. ஒரு மூக்குல ஒன்று வாசம் வந்த உடனே ஒரு ஃபீலிங் வருதுல, மனசு அது புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங்கிறது சமாதானம். அது தேவனுடைய வாய்ஸுங்க. தேவன் நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்னா இணைஞ்சு நிற்கும். ஒரு காரியத்தில் அளவு கடந்த பீஸ் இருக்கிறது என்றால் தேவன் லீட் பண்றான்னு அர்த்தம். சிலர் பார்க்குறோம், சிலர் பார்த்தோன்னா ஒரு கம்பேஷன் உண்டாகுது, ஒரு மன உருக்கம் உண்டாகுது. உண்டாகலையா? அதாவது எல்லாரும் சிலருக்கு பொம்பளை பிள்ளைய பார்த்தா மன உருக்கம் உண்டாகும். ஆம்பளை பசங்களுக்கு எல்லாரையும் பார்த்தா, ஆம்பளை பையனை பார்த்தா மன உருக்கம் உண்டாகாது. அது ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தா மன உருக்கம் உண்டாகும். நம்ம ஒரு ஜூஸ் சாப்பிடுவோம், ஏன் எங்களுமே கேட்க மாட்டீங்க? அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைய பார்த்தாவே ஒரு சூப்பர் நேச்சர்ல மன உருக்கம் உண்டாயிருது. நான் மன உருக்கத்தை சொல்லலை, உங்களோட ஆவியில் இருக்கிற ஒரு கம்பேஷன். திடீர்னு ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, அவனோட உங்க மனது உருகுது அப்படின்னா தேவனுடைய உணர்வு அது. இயேசு திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகுனார் இருக்கு பார்த்தீங்களா? பைபிள் இருக்குல்லங்க. அந்த மனதுருக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது வாய்ஸ், கர்த்தருடைய வாய்ஸ். கர்த்தருடைய நடத்துவதற்கு கொடுக்க மிகப்பெரிய ஒரு வாய்ஸுங்கிறது பீஸ். இதில் நான் ஃபார்வர்ட் ஆகலாமா, ஃபார்வர்ட் ஆகக்கூடாதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு எப்படி தெரியும் என்றால் பீஸ், தேவ சமாதானம். நான் சொல்றது புற சமாதானம் இல்லை, ஆவியான